Assalamu alaikum. Welcome to my YouTube channel. This is your all-time bestie Sahana. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸாக இருக்க போகுது சரிங்களா. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் ஹவு டு ட்ரேப் அ சாரி சரிங்களா. ஸோ எப்படி வந்து நமக்கு நாமே பாக்ஸ் ஃபோல்டிங் ப்ரீ ப்ளீட்டிங் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபோல்டட் சாரியை எப்படி வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக சாரியை வந்து ட்ரேப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு எப்படி ட்ரேப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பர்ஃபெக்டாக சாரியை ட்ரேப் பண்ணுறதுக்கு. அதால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா. இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம செலிப்ரிட்டிஸ் மாதிரி பர்ஃபெக்டாக ஒரு சாரியை ட்ரேப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்த இன்ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். இன்ஸ்கர்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸில் நான் ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது சரிங்களா. பிளவுஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டட் பிளவுஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ட்ரேப் பண்ணுற சாரி ரொம்ப எலகெண்ட்டாக தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ ட்ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபோல்டட் சாரிக்கும் பாக்ஸ் ஃபோல்டட் சாரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தெரியாதவங்க ப்ரீவியஸ் வீடியோஸை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் அதில் டீட்டெயிலாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சாரியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சாரியோட பல்லு சைடு எடுத்துக்கலாம். பல்லு சைடு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் இருக்க பிளேஸ் தான் பல்லு சைடு. ஸோ ஒரு நம்ம சாரியோட ரன்னிங் ஏரியாவில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் இருக்கும். அண்ட் பல்லுவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேறு ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதுதான் பல்லு. இது வந்து சாரியோட ஸ்டார்டிங் ஏரியா சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹிப்பில் டக் பண்ணிடுவோம். அதால தான் வந்து இந்த இடத்துல அவ்வளோவா எந்த ஒரு டிசைனுமே கொடுக்கல சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. சாரியோட பல்லுவை ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி வரப்போகுது சரிங்களா. இந்த பார்டர் தான் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ப்ளீட்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம எடுக்கிற ப்ளீட்டில் ஃபஸ்ட்டு ப்ளீட் இந்த பார்டர் தான் வரணும். உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்னா நான் வச்சு காட்டுறேன். இதுதான் வந்து சாரியோட அப்பர் பார்ட் சரிங்களா. அப்பர் பார்ட் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இங்கே ஷோல்டரில் வர ஏரியா. எக்ஸாம்பிள் புரியுதுங்களா, நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் போட்டு காட்டும்போது புரிஞ்சுதா. இது வந்து சாரியோட அப்பர் பார்ட். இப்போ இதுதான் வந்து இங்க சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட் சரிங்களா. ஃப்ரண்ட் ப்ளீட் அப்படின்னா இங்க மேல வரும் இல்லையா அந்த பார்டர், ஃப்ரண்ட் பார்டர் இதுதான். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாரியோட அப்பர் பார்ட்டை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கையை இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட்ல வரணும். ஆனால் நம்மளுக்கு இங்கே இது எக்ஸஸாக வருது. இப்படி மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாயிரும். இல்லை எனக்கு இங்கே சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் பெருசாக தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணணும், இவ்வளோ நேரம் நம்ம இங்கே வச்சு மடிச்சுட்டு இருந்தோம் இல்லையா கையை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கையை கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கணும் சரிங்களா. இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். அங்கே சின்னதாக அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசாக கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ இந்த எல்லா ப்ளீட்ஸையும் நம்ம கரெக்டாக எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி சாரியை நல்லா உதறிட்டு இந்த ப்ளீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எத்தனை ப்ளீட் எடுத்திருக்கோன்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இங்க ஒரு பின் பண்ணிக்கலாம். எதுக்காக பின் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய
நம்மளுடைய ப்ளீட்ஸ் வந்து கலைஞ்சு போகாம இருக்கிறதுக்காக இங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஈஸியா ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷோல்டர் ப்ளீட் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கால் முட்டியோட கொஞ்சம் கீழே, அதாவது காஃப்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இங்க இருக்குல்ல காஃப் மசில், இந்த ஏரியா கிட்ட இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் மேல இருக்கலாம். பட் நம்ம முட்டிக்கு மேல, அதாவது நம்ம தொடை வரைக்கும் அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பா முட்டிக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே. ஷேப் வேர் எங்க வேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெல்லி பட்டன் கிட்ட இல்லன்னா பெல்லி பட்டன் கீழ. அதாவது நம்மளுடைய தொப்பல் கிட்ட இல்லன்னா தொப்பலுக்கு கீழ தான் நம்ம வந்து ஷேப் வேர் வந்து டை பண்ணணும். நல்லா டைட்டா கட்டிக்கோங்க. ஓகே. சாரி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிப்பர் போட்டுட்டு வேர் பண்ண பாருங்க. இல்ல என்னால வீட்டுக்குள்ள ஸ்லிப்பர் போட்டுட்டு வேர் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன ஸ்லிப்பர் போடுவீங்களோ அந்த லென்த்த வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சு சாரிய ட்ரேப் பண்ணுங்க. இஃப் சப்போஸ் நீங்க வந்து ஹீல் போடுறீங்க அப்படின்னா, சாரி வந்து ரொம்ப கீழ வச்சு நீங்க வேர் பண்ணுங்க. அப்ப வந்து ஹீல் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகே. இப்போ இந்த சைடுல வச்சு ஒரு சுத்து சுத்திக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸா இருக்க கிளாத் எல்லாமே நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா இன்சர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கீழே எவ்வளோ லென்த் வேணுமோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து இப்படி இன்சர்ட் பண்ணுங்க. வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வர கிளாத் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸஸா வந்து இப்படி விட்டுருங்க. இது வந்து ஹிப் ப்ளீட்டுக்காக நம்ம இங்க விடுறோம். சரிங்களா? இப்போ இந்த கிளாத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா இத ஒரு சுத்து சுத்தி இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இங்க ப்ளீட்ஸ் வந்து பின் பண்ணிருந்தோம் இல்லையா? அதை தான் இப்போ வந்து ஷோல்டர்ல பிளேஸ் பண்ண போறோம். நம்ம இங்க பின் பண்ணோம் இல்லையா? இந்த பின்னை நம்ம பிளவுஸோட சேர்த்து அட்டாச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? கரெக்டா ஷோல்டர்ல குத்தாம கொஞ்சம் கீழே குத்துங்க. இதுதான் வந்து ஷோல்டர் லைன். ஷோல்டரோட ஒரு 2 இன்ச் வந்து நான் கீழே இறக்கி குத்தி இருக்கேன். சரியா? இப்போ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்டிங் இருக்க இந்த ப்ளீட்டை டைட்டா பிடிச்சுக்கோங்க. பிடிச்சு வந்து ரொம்ப இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கீழே வரைக்கும் ஏத்தாம கொஞ்சம் இறக்கியே இப்படி பிளேஸ் பண்ணுங்க. அப்பப்ப இந்த மாதிரி நம்ம தான் பிரஸ் பண்ணி விடணும். சரிங்களா? இப்போ இந்த ப்ளீட்டை நான் இப்படி கொண்டு வரேன். டைட்டா பிடிச்சு கொண்டு வாங்க.
இன்ஸ்கர்ட்டோட சேர்த்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை நம்மளோட ரைட் சைட் நீ வரைக்கும் வச்சு இங்க மார்க்கிங்காக ஒரு பின் குத்திக்கிறேன். சரியா? இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஏரியா ஹிப் ப்ளீட் எப்படி எடுக்கணும்னா, நல்லா சாரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க சாரியை வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி ஷேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். பிடிச்சி இழுக்காதீங்க. இங்க மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த பின்ல இருந்து நம்ம இங்க ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்க போறோம். இந்த பார்ட்ல நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க கூடாது. உங்களுக்கு பெரிய ப்ளீட்ஸ் வேணும்னா நீங்க பெருசா எடுக்கலாம், சின்ன ப்ளீட்ஸ் வேணும்னா நீங்க சின்னதா எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் ஓரளவுக்கு மீடியமான ப்ளீட்ஸா எடுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ளீட்ஸ் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த பின்னை வந்து கழட்டிடலாம். நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து கரெக்டா பிளேஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி நான் ஷேக் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த இடத்த நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹிப் ப்ளீட்ல நான் ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? அப்படியே மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கணும். அப்பதான் உங்களுக்கு கீழே வந்து கரெக்டா வரும். இல்ல நம்ம வந்து ஈவனா வச்சோம் அப்படின்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் இப்படி தூக்குன மாதிரி அசிங்கமா தெரியும். சரிங்களா? அதுக்காக தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கா வைக்கிறோம். இப்போ இங்கேயும் கொஞ்சம் எக்ஸஸா கிளாத் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் எக்ஸஸா கிளாத் இருக்கு. இப்போ இந்த ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி இதை நம்ம விட்டுறலாம். இப்படி இந்த சைட்ல நம்ம வந்து இப்போ சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ண போறோம். சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்மளால ஹிப் ப்ளீட்ஸ் வந்து டக்கின் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாரியை இழுத்துடலாம். ஓகே, நம்ம மேலே எடுத்த ப்ளீட்ஸோட மடிப்பு வந்து இங்க இருக்கும். சரிங்களா? ஸோ இதையே நம்ம வந்து ஹிப் ப்ளீட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அகைன் நீங்க பின் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாவே இங்க 2 ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இல்ல எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எடுத்த இந்த ஹிப் ப்ளீட் இப்படி தூக்கும் போது நம்மளுக்கு நேச்சுரலாவே நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் எடுத்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிப்போம். இது இந்த மாதிரி பிடிச்சிட்டு யாராவது உங்களுடைய சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா சும்மா இப்படி தூக்கி பிடிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட இதை கொடுத்துருங்க. சைட் ப்ளீட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த சைட் ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்டே எக்ஸஸா முட்டி வரைக்கும் துணி வந்து விட சொன்னது. ஓகே, இப்போ வந்து நம்ம முக்காவாசி நம்ம கட்டி முடிச்சாச்சு. ஓகே, இந்த பின் எல்லாமே வந்து அப்படியே இருக்க மாதிரி விட்டுட்டு
இப்போ இந்த சென்டர் ப்ளீட் வந்து எங்க டக்கின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இங்க நம்மளோட பெல்லி பட்டன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, சரிங்களா? ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த பக்கம் கிடையாது. கொஞ்சமா இங்க சென்டர், இங்க வந்து நம்மளோட பெல்லி பட்டன், அதாவது நம்மளோட சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச் வரைக்கும் தள்ளி நீங்க பிளேஸ் பண்ணலாம். இந்த டைம் தான் நீங்க உங்களுடைய ஸ்லிப்பர் வந்து நார்மல் ஸ்லிப்பரா இல்ல ஹீலா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். இஃப் சப்போஸ் நீங்க ஹீல் போடுறீங்க அப்படின்னா சாரியை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளோட்டிங்காவே விடுங்க. ஹீல் போட்ட உடனே அது வந்து கரெக்ட் ஆயிடும், சரிங்களா? இல்ல அப்படின்னா உங்களோட செருப்பு வந்து கொஞ்சம் தனியா தெரியும், அது கொஞ்சம் ஆடா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ப்ளீட்டை வெளியே எடுத்துட்டு இதெல்லாமே இப்படி உள்ள நகர்த்தி விட்டுருங்க. ஸோ கரெக்டா நகர்த்திட்டு இங்கேயும் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக எல்லா சாரியுமே கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு இப்போ நம்ம டக்கின் பண்ணணும். எல்லா ப்ளீட்ஸுமே கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு டக்கின் பண்ணுங்க. சாரி வந்து நல்லா ஃப்ளாட் ஆயிரணும் உள்ள இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங் இருக்கிறத நம்ம மடிச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து விடுங்க. இப்போ வந்து நம்மளோட சென்டர் ப்ளீட்டை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி அப்பப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் நம்ம ஆல்ரெடி உள்ள வந்து டக்கின் பண்ணதை எடுத்து வெளியே விடுங்க. இப்போ இந்த இந்த இடத்துல கரெக்டா நம்ம திருப்பி அகைன் உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். ரொம்ப இழுக்க வேணாம், ஜென்டிலா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க மேல போய் இதாவதோ அந்த இடத்த அப்படியே நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணுங்க. இப்போ இங்க பேக்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வந்து இப்படி மடிச்சே, சரிங்களா? இப்படி மடிச்சே நம்ம கரெக்டா டக்கின் பண்ணிடணும். நம்ம ஷோல்டர் ப்ளீட்லேன்னு வர்றது வந்து இங்க போய் இப்படி மறைச்சிரும், சரிங்களா? இங்க நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண ஹிப் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃப்ரண்ட் இன்னும் நல்லா கவர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி இழுத்து விட்டு உங்களோட ப்ளீட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹிப் ப்ளீட் வந்து அன்ஈவனா இருக்கு இல்லையா, இந்த ஹிப் ப்ளீட்டை ஈவனா பண்ணணும். இது பண்ணவும் நீங்க வந்து உங்க சிஸ்டர் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். ஸோ மேல இருந்து கீழே கொண்டு வாங்க ப்ளீட், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா ப்ளீட் வந்து செட் ஆகும்.
ஓகே. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் டைட்டாக இப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நின்றுடும் சரிங்களா. பட் ஒரு சில சாரியில் நிற்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி கீழே இப்படி இழுக்கக்கூடாது, ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் தான் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே நின்றும். இல்லைனா ஸ்டீம் அயன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அப்படியே நல்லா ப்ரெஸ் தான் நல்லா சாரி பர்ஃபெக்டாக நின்றுடும் சரிங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா இந்த சென்டர் ப்ளீட் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ப்ளீட் அதுக்கப்புறமா இங்கே இருக்க சைட் ப்ளீட் இந்த 2 ப்ளீட்ஸுமே நீங்கள் வந்து சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும் சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 2மே வந்து ரொம்ப ப்ரெஸ்டாக இருந்தால் அவ்வளோ லுக்காக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இருக்கும்போது தான் இந்த சாரியோட லுக் இன்னும் கொஞ்சம் எலகெண்ட்டாக தெரியும் சரிங்களா. ஸோ இந்த சாரி ட்ரேப்பிங்க்கும் பாக்ஸ் ஃபோல்டட் சாரி ட்ரேப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த சாரி ட்ரேப்பிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து அரவுண்ட் ஒரு 6 ப்ளீட் தான் வச்சுருக்கோம். நம்ம ஒரு 6 to 8 ப்ளீட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டடில் நம்ம வைக்கலாம் சரிங்களா. பட் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு 10 to 12 ப்ளீட்ஸ் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம நார்மலாக சாரி ட்ரேப் பண்ணுறதுக்கும் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி சாரி ட்ரேப் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சரிங்களா. அதே மாதிரி இங்கே இருக்க சென்டர் ப்ளீட் கூட நம்ம இன்னும் நிறைய ப்ளீட்ஸ் வந்து எடுக்க முடியும் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா சரிங்களா. இந்த சாரி ட்ரேப்பிங் கிளாஸ் பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி எப்படி பர்ஃபெக்டாக சாரி ட்ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் டீச் பண்ணியிருக்கேன். கிளாஸஸ் புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் மூலயமா எத்தனை பேருக்கு கிளாஸ் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற கிளாஸஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும் சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all on next video. Tata bye.